அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான ஒரு நடிகர் தான் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேம் அப்படிங்கிறத கொடுத்துச்சு. முதல் படமே அவருக்கு ஃபேம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு பின்னாடி அவர் சில படங்கள் நடித்தார். அது எல்லாமே இவருக்கு ஓரளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. ஸோ இப்போ கடந்த ஆண்டு லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படத்தை நடித்திருந்தார். ஸோ இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஹிட் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இதில் குக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நடித்திருந்தார். பிளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஹிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அட்டகத்தி தினேஷ் அவர்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி நான் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவர். அந்த கூச்சம் கொண்டதுக்கான அந்த ஷை அப்படிங்கிறது எனக்கு இருந்ததுனால காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கே போகலை. ஸோ அதன் பிற்பாடு நடிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேமராவை பார்த்து சிரிக்காமல் நான் வந்து ரொம்ப சீரியஸாலாம் சின்சியராலாம் நடிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நடித்த பிறகு தான் வேலை வேறு வாழ்க்கை வேறு அப்படிங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குக்கு அப்படிங்கிற திரைப்படம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படத்தை நடித்திருந்தேன். ஸோ அந்த திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 கதைகளை வந்து நான் கேட்டிருப்பேன். ஸோ அந்த 100 கதைகளுமே பார்த்தீங்கன்னா கேட்டு எனக்கு நிறைய கதைகள் பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த பிடிக்காத கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிராகரிச்சிருவேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.